மீண்டுமாக இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியங்கள் என்ற தலைப்பிலே நாம் மீண்டும் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கவிருக்கிறோம். இந்த அடிப்படை சத்தியங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏராளமானவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நிச்சயமாகவே ஒவ்வொரு தலைப்புகளின் கீழும் அநேகர் பார்க்கிறீர்கள், அநேகர் பயனடைகிறீர்கள். நானே ஒரு நாள் உங்கள்கிட்ட சொன்னேன், சப்போஸ் உங்களுக்கு முக்கியமான ஏதாவது தலைப்புகளின் கீழ் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றால் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அது எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தலைப்பாக இருக்கும் பட்சத்திலே அதை நாங்கள் அந்த தலைப்பை எடுத்து போதிக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் ஒரு சிலர் கேட்டதில் முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிலர் பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள் என்று சிலர் கேட்டிருந்தீங்க. பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்ப்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதன் அடிப்படையில் எங்களுக்கு சொல்லுங்கள், வழிகாட்டுங்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். அந்த தலைப்பை இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்டு நான் சிந்திக்க விரும்புகிறேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகளை கர்த்தர் தான் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையிலே பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலே அவருக்காக வளர்ப்பது என்பது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய கிருபை. அதற்கான நிறைய ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. அதனால் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம ஆராய்ஞ்சோம்னா அது சில மணி நேரங்கள் பேச வேண்டி வரும். அந்த அளவுக்கு அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான சில நல்லதையும் சில தவறுகளையும் ரெண்டையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதை நம்ம பார்க்கும்போது பேசிக்காக நம்ம பிள்ளை வளர்ப்பதை குறித்த ஒரு ஐடியாக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்ப்பது என்பது உண்மையிலே ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை தவறும் பட்சத்திலே நிறைய காரியங்கள் தவறாய் போய்விடுகிறது. சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கென்று அந்த சிறு வயதிலேயே நம்ம வளர்க்க தவறிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டம். பிற்காலத்திலே கரெக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கு இன்றைய வாலிப சமுதாயம் அநேகர் துன்மார்க்கர்களாக இருப்பதற்கும் பலவிதமான பாவங்களையும் குற்ற செயல்களையும் செய்கிறதற்கு காரணம் சிறு பிராயத்திலே அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிலது தவறான விதத்திலே வளர்க்கப்படுகிறது உண்டு. தவறான சூழ்நிலைகளில் வளர்க்கப்படுகிறார்கள். சரியான போதனையின்றி வளர்க்கப்படுகிறார்கள். இது எல்லாமே தவறான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விடுகிறது. அதனாலே இளம் பிள்ளைகளை சரியான பாதையிலே வளர்ப்பது என்பது மிகவும் முக்கியமான காரியம். இன்றைக்கி நான் பேசுவது முழுக்க வேத வசனத்தின் அடிப்படையிலே. ஆனால் பொதுவாக எல்லாருமே கர்த்தரை அறியாதவர்கள் கூட இந்த போதனைகளை நீங்கள் புரிந்து நடத்தினால் நிச்சயம் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல விதத்தில் இருப்பார்கள். ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கிற கர்த்தரை அறியாதவர்களுக்கு கூட இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது நிச்சயமாகவே அவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த பிள்ளைகளும் கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்க்கப்படவும் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கும் அது வாய்ப்பாக அமையும். இந்த நாங்கள் கொடுக்கிற செய்திகள் எல்லாமே புறஜாதி ஜனங்களும் கேட்கலாம். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அதனாலே நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்ப நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயம் அதன் மூலமாய் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சரி, இப்பொழுது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு அதன் பிறகு நாம் பாடத்துக்குள் செல்ல போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். இந்த 8வது அதிகாரத்தில் ஒரு தவறான முன்னுதாரணம் உள்ளதான ஒரு சம்பவத்தை நான் காட்டுகிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இங்கே ஒரு சம்பவம் வருது. இந்த சம்பவத்தில் நான் முழுசு வாசிக்கிறேன். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும்
அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். முக்கியமான வசனம் 9வது வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு காரியம் நடக்குது. சில பெரியவர்கள், யூதர்கள், இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்காது. இவரை எப்படியாவது குற்றப்படுத்தி இந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தடுத்துடணும், அல்லது முடிந்தால் அவரை கொன்று விடணும். இதுதான் இவங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தோடு கூட்டமாய் கூடி இப்போ இயேசு கிறிஸ்துட்ட வராங்க. வரும்பொழுது சும்மா வரலை. விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கையோடு பிடிச்சு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க வந்ததின் உள்நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை எப்படியாகிலும் அவரை குற்றம் சாட்ட வேண்டும். 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க வந்த நோக்கம் ஏதோ விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கல்ல, கற்றுக்கொள்வதற்கு கிடையாது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே, போதகரே, விபச்சாரத்திலே ஒருவர் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் மோசையின் கற்பனையின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி அந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. இவங்க கற்றுக்கொள்ளவோ அல்லது வசனத்திலிருந்து தெளிவடையவோ இவங்க வரல. இப்போ இந்த பெண்ணை கையும் மையுமாய் பிடிச்சிருக்கிறாங்களே, இந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ளணும்னு கேட்குறாங்களே, இவங்க ஒருவேளை இந்த விபச்சாரம் செய்த இந்த பெண்ணை கல்லெறிந்து கொன்று தேசத்தில் விபச்சாரத்தை ஒழித்து கட்டிடலான்னு வந்தாங்களா? அதுவும் கிடையாது. இப்படி செய்வதன் மூலமாக இப்படிப்பட்டவர்களுக்கு இனி துணிகரம் உண்டாகும்படி இந்த பெண்ணை பப்ளிக்கில் வச்சு கல்லெறிந்து கொன்று தேசத்தில் இந்த பாவத்தையே ஒழிச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தில் வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ எதுக்கு தான் வந்தாங்க? விளக்கம் பெறவும் வரல, அதே நேரத்தில் தெரிந்து கொள்வதற்கும் வரல, விபச்சாரத்தை ஒழித்து கட்டவும் வரல. இவங்க வந்ததே இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுறதுக்கு தான் வந்தாங்க. இவர் வாயை பிடுங்கி இவர் வாயில் வர்ற பதிலை வச்சு ஒன்று இவருடைய ஊழியத்தை ஒழிச்சிடணும், இல்லைன்னா அவரையே ஒழிச்சிடணும். இதுதான் நோக்கம். இந்த கேள்விக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மோசே சொன்னது சரிதான், இவளை கல்லெறிந்து கொண்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா மடமடமடன்னு அந்த பெண் மேலே கள்ளத்துக்கு அடித்து கொண்டுட்ருப்பாங்க. கண்ணு முன்னாடி நடந்துடும். நடந்து முடிச்சிட்ட பிறகு இனி இவருடைய ஊழியம் அதோட சாப்டர் க்ளோஸ். இனி இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போய் பாவ மன்னிப்புன்னு பேசுனா அங்கே வந்து நிற்பானுங்க. இன்னும் அந்த பெண்ணுக்கு கல்லெறிந்து கொள்ளணும்னு சொன்ன உடனே சரி செய்யுங்கன்னு சொன்னீரே, இப்போ இங்கே பாவ மன்னிப்பு பற்றி எதுக்கு இங்கே பேசுகிறீங்க என்று சொல்லி அவரை அப்படியே பிளாக் பண்ணிவிடுவாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு இன்னொரு நீதியா அப்படி சொல்லி தங்கள் வார்த்தையினால் அவர் அப்படியே மடக்கிடுவாங்க. மடக்கி அவரை பேச விடாமல் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டாம், மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார்னா அதுக்கு பிறகு பார்ப்பாங்க, மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இந்த இயேசு பேசினார் என்று சொல்லி எல்லாரும் சாட்சியாக்கி மோசை நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசின குற்றத்திற்காக இயேசு கிறிஸ்து மேலே கல் அடிச்சிடுவாங்க, அவரையே கொண்டுடுவாங்க.
அவர் எஸ்ன்னு சொன்னாலும் அவருடைய ஊழியம் பிளாக் ஆகிடும். அவர் நோன்னு சொன்னாலும் அவரையே கொண்டுடுவாங்க. வசனத்தை வச்சு, வேத நியாயப்பிரமாணத்தை வச்சே அவங்க காரியத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டாங்க. இந்த கூட்டத்தில் இந்த வந்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கர்த்தருக்கு விரோதமானவர்கள். இவங்களாம் பரிசேயர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கும் தேவ சித்தத்திற்கும் விரோதமானவர்கள். நியாயப்பிரமாணத்தை படித்தோம் என்று சொல்லி, அறிந்தோம் என்று சொல்லி, அதை போதிக்கிறோம் என்று சொல்லி பெருமையிலே வாழ்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்க்கிறவர்கள். இதனால தான் இப்படி வராங்க. சரி, இவங்க இப்படிப்பட்ட இந்த துன்மார்க்கமான எண்ணம் கொண்ட கொலைவரியோடு கூட இருக்கிறதான இந்த பரிசேயர் கூட்டத்தில் இந்த சின்ன பசங்க எங்கிருந்து வந்தாங்க? அதுதான் கேள்வி இல்லையா? இந்த கொலைவரியோடு அலைகிற கூட்டம், ஒன்று அந்த பெண்ணை கொல்லணும், இல்லைன்னா இயேசுவை கொல்லணும், ஏதாவது ஒருத்தரை கொல்லணும்னு சொல்லி கல்லுகளோடு ரெடியாக நிற்கிறாங்க. ரெண்டில் ஒன்று. அப்படிப்பட்ட இந்த துன்மார்க்கமான கொலைவெறி கூட்டத்தோடு சிறு பிள்ளைகள் எப்படி சேர்ந்தாங்க? அதுதான் தவறான வளர்ப்புகள். தவறான வளர்ப்பு எப்படி இருக்குது பாருங்க. பிள்ளையை இஷ்டம் போல விட்டுறது. இந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்லாம் இங்கே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் வேற எங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த துன்மார்க்க பரிசேய கூட்டத்தோடு இந்த பிள்ளைகளை ஜாயின் பண்ணிடுச்சு. காரணம், இந்த பிள்ளைகள் சரியாய் வளர்க்கப்படாமல் இஷ்டம் போல விடப்பட்ட பிள்ளைகள். தன் இஷ்டம் போல விடப்பட்ட பிள்ளை இப்படி தான் போகும். வேதமே அப்படி தான் சொல்லுது. அது தகப்பனுக்கு தலைகுனிவை உண்டாக்கும். அப்போ தன் இஷ்டம் போல விடப்பட்ட பிள்ளைகள் இந்த துன்மார்க்க கூட்டத்தோடு, கொலைவெறி கூட்டத்தோடு, கிறிஸ்துவை வெறுக்கிற கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு இவர்கள் இப்பொழுது கல்லெறிகிறதற்கு கல்லுகளை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்ன உடனே பெரியவங்களும் கல் போட்டாங்க. இவங்களும் கூட தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி கல்லுகளை கீழே போட்டுட்டு போயிட்டாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல சரியாய் வளர்க்கப்படாதவர்கள் எப்படி வளருகிறாங்க பாருங்கள். இவங்களுடைய ஃபெலோஷிப் துன்மார்க்க கூட்டத்தோடு இருக்குது. இது சின்ன பசங்களோடு தான் இருக்கணும். இந்த துன்மார்க்க கூட்டத்தோடு கூட சேர்ந்துருச்சு. கிறிஸ்துவுக்கு விரோதமான கூட்டத்தோடு சேர்ந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் நாம் வளர்க்க தவறுனா, பிசாசு தன்னுடைய ஆட்களோடு பிள்ளைகளை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி அவர்களை தவறானவர்களாய் வளர்த்து விடுவார்கள். இன்றைக்கி உலகத்தில் நிறைய இருக்குது. சின்ன பிள்ளைகளை கூட பிரெயின் வாஷ் பண்ணி தவறானவர்களாய் சமுதாயத்திலே கொண்டு வருகிறதான கூட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தின் இடத்துல சிறு பிள்ளைகள் மாட்டிக்கொண்டால் அவர்கள் தவறான காரியத்தை துணிகரமாய் செய்வார்கள். அவர்களுக்கு தவறு என்று தெரியாது. பாவத்தை பாவம் என்று உணர மாட்டார்கள். இப்படி தான் இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான தவறான இயக்கங்கள் எல்லாம் செயல்படுகிறது. தீவிரவாத இயக்கங்கள், கிறிஸ்தவத்திற்கு விரோதமான இயக்கங்கள், இது மாதிரி நிறைய இருக்குது. இவைகள் எல்லாமே சிறு பிள்ளைகளை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை தவறான விதத்திலே உருவாக்கி ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கூட்டமாக உருவாக்க பிரயாசப்படுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தெய்வ பிள்ளைகள் நம்ம ஒன்று தெரியணும். கர்த்தருடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெற்றோருக்கு, நீங்கள் ஆவிக்குரிய பெற்றோருக்கு இருக்கிற உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கேற்ற பக்தியிலே வளர்க்கணும். தேவ பக்தியிலே வளர்த்து கர்த்தருக்குள் கொண்டு வரணும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு கர்த்தர் நல்ல சில காரியங்கள் எல்லாம் சொல்கிறார். நான் செய்ய வேண்டியது சொல்கிறேன், செய்ய வேண்டாதது சொல்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளுக்கு என்ற ஒரு சுபாவம், நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். புரியுதுங்களா? நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். சின்ன வயசில் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தப்படும் பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் என்று வேதம் நமக்கு உறுதி கூறுகிறது. சின்ன பசங்க தானே, இவங்க சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு எங்கள் மனசில் நிற்கும்.
அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அவங்களை நடக்க வேண்டிய வழியில் நடத்தினால் நிச்சயம் அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாமல் பிடித்து கொண்டு அவர்கள் கர்த்தருடைய வழிகளிலே வருவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை சிறு வயதிலேயே நாம் நடக்க வேண்டிய விதத்திலே நாம் நடத்தும்படி வேதம் பெற்றோராயிருக்கிறவர்களுக்கு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ இந்த சூழ்நிலையிலே நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நாம் வளர்ப்பதற்கு மிகவும் கவனமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சரி, இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்ப்பது எவ்வளவு தூரம் ஒரு பிரயோஜனமான விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்கள் வேதத்தில் நான் ஏற்கனவே சிறு பிள்ளைகளை குறித்து எடுத்து டீச் பண்ணும்போது நான் ஏற்கனவே சில விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இன்னும் சில விஷயத்தை உங்களுக்கு நான் சேர்த்து நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிறு பிள்ளைகளின் மேல் அவர் பிரியமுள்ளவராக இருந்தார். சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை அவர் உற்சாகப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 21, 14, 15. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம். குருடர்கள் சப்பானிகள் எல்லாம் வராங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு வராரு. குருடரும் சப்பானிகள்லாம் வராங்க. உடனே அவங்கள எல்லாத்தையும் சுகமாக்கிட்டார். அவர் செய்த அதிசயங்களையும் 15ஆம் வசனம் சொல்லுது, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறார். தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவர் எருசலேமுக்கு வரும்பொழுது அங்கே குருடர்கள் சப்பானிகள் தேவாலயத்தில் வருகிறார்கள். அவங்களை எல்லாரும் சுகமாக்கின உடனே பெரியவர்கள் அதை கண்டு எரிச்சல் அடைகிறாங்க. என்னது இந்த இடத்துல என்னமோ அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க பாருங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு துதிச்சாங்க. இவங்களுக்கு இன்னும் எரிச்சல் ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னது இவர் அற்புதம் பண்ணுறாரு, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கோஷம் போடுது, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி இவரை துதிக்குதுன்ட்டு அந்த கோபத்தோடு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, இந்த பிள்ளைகள் பண்ணுறதெல்லாம் கேட்குறீரா? இந்த பிள்ளைகள் இப்படி பேசுகிறாங்க, இப்படி சத்தம் போடுறாங்களே, இதை நீ கேட்கிறீரா? கோபத்தோடு இந்த பசங்க இப்படி சத்தம் போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் நீ கேட்கிறீரான்றாங்க. ஆண்டவர் அமைதியாக சொல்கிறார், ஆம் கேட்கிறேன். என்ன அழகான பதில், ஆம் கேட்கிறேன். இவங்க எரிச்சலோடு இந்த சத்தத்தை கேட்கிறீரான்ற மாதிரி பேசுகிறாங்க. அவர் என்னதை கேட்டார்? சத்தத்தை இல்லை, துதியாக கேட்டார். இந்த பரிசேயர்களுக்கு, இந்த வேதபாரகர்களுக்கு இந்த பிள்ளைகள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்றது கூச்சல் போட்டு குழப்பம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அழகான துதியாக தெரிகிறது. ஆம் கேட்கிறேன். குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டாகும்படி பண்ணினீர் என்று வேதத்தில் நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையான்னு திருப்பி கேட்டார். ஆம் கேட்கிறேன், இவங்களுடைய துதிகளை நான் கேட்கிறேன். நல்லா பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு இப்படி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு துதிக்க சொல்லி கொடுத்தது யார்? யாரும் சொல்லி கொடுக்கல, பார்த்து கற்றுக்கிட்டாங்க. அதே 21ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி இங்கே ஒரு பெரியவர்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குது.
தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு துதிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளின் கூட்டத்தை இந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க. இப்போது இந்த நல்ல காரியத்தை பார்த்து இவங்களும் துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ பிள்ளைகளுக்கு கெட்ட நபர்களோடு வருகிற சகவாசம் கெட்டவர்களாய் அவர்களை வளர பண்ணுகிறது. நல்லவர்களோடு இருக்கிற சகவாசம் அவர்களை நல்லவர்களாக வளர பண்ணுகிறது. இந்த பிள்ளைகளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து இப்படி துதிக்கலாம் அப்படிலாம் சொல்லியெல்லாம் கொடுக்கல. இந்த பிள்ளைகள் சரியான இடத்துல இருக்கிறாங்க. நம்ம அங்கே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வந்து தவறான இடத்துல பிள்ளைங்க இருந்தாங்க, தவறான நபர்களிடத்துல தவறான இடத்துல இருந்தாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் இருக்கிறாங்க. இவங்க எப்படி துதிக்க கற்றுக்கொண்டாங்க? எருசலேமுக்கு நேராக அந்த பவனி வரும் பொழுது அந்த பவனியிலே பெரியவர்கள், நல்லவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவங்க துதிச்சாங்களே, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னாம், அந்த துதியை பார்த்தாங்க, கற்றுக்கொண்டாங்க. அதையே இவங்களும் துதியாக மாற்றி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பிள்ளைகளுக்கு தவறான முன்னுதாரணம் தவறானதை கற்றுக் கொடுக்கும், தவறானவர்களை அவர்களை வளர பண்ணும். சரியான முன்னுதாரணம் சரியானதை அவர்கள் பார்க்கும் பொழுது சரியானதை கற்றுக்கொண்டு சரியானவர்களாய் வளருவாங்க. இதுதான் பிள்ளைகளுக்கு இருக்கிற சுபாவம். அதனால தான் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அந்த சின்ன வயசில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி இந்த விஷயத்தில் நம்ம வந்து வளர்க்க பிரயாசப்படணும். தவறான இடத்துல பிள்ளைகள் போகிறது இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை மானிட்டர் பண்ணி சரியான ஃபெலோஷிப்பில் இருக்கிறாங்களா, சரியான ஐக்கியத்தில் இருக்கிறாங்களா, யார்கிட்ட பழகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் கூட நெருங்கி இருக்கிறாங்க, இதை மானிட்டர் பண்ணணும். தவறான இடத்தில் போனதான அந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர் மானிட்டர் பண்ணலை. அதனால தான் அந்த பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லறி கூட்டத்தோடு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த பெற்றோர் மானிட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா தடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நல்ல கூட்டத்தோடு இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய பாராட்டை பெற்றாங்க. அவருடைய துதிகளை கர்த்தரை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தை என்றும் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்திட்டார். எவ்வளோ பெரிய விஷயம். சரி, இப்போது சில தவறான முன்னுதாரணங்களை கூட நான் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். பிள்ளைகளின் விஷயத்தில் நமக்கு வந்து தவறாக நடக்கிற காரியங்கள். இப்போ வந்து பெற்றோருடைய பங்கை நான் முதலாவது ஒன்று சொல்கிறேன். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகள் 22:6 நம்ம பார்த்தோம். அதே நீதிமொழிகளில் அடுத்த அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் அந்த பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதற்கான காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 23:13 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 13-14. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அடிச்சினா செத்துற மாட்டான், அடிக்கலாம். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. அடித்து அவனை சரியான பாதையில் கொண்டு வந்துட்டீன்னா அவன் ஆத்மான் பாதாளத்துக்கு அல்லது நரகத்திற்கு போகாமல் காப்பாற்றலாமே. இந்த உலகத்தில் அடித்தாலும் திட்டினாலும் சிக்ஷை கொடுத்தாலும் அந்த பிள்ளையின் ஆத்மா நரகத்திற்கு போகாமல் பாதுகாக்கிற பெரிய உத்தரவாதத்தை பெற்றோர் எடுக்கணும்னு சொல்கிறார். இந்த கண்டிப்பு வளர்ப்பு என்பது இது ஏதோ உலக காரியத்தில் ஒரு ஒழுக்கமான ஒரு பிள்ளையை வளருது அப்படின்னு ஒரு ஷார்ட் டேர்ம் விஷயம் கிடையாது. இது லாங் டேர்மை ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும்னு நினைக்கிறதுல நோக்கம் என்ன? சாதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா நோக்கம் என்ன? நல்ல பிள்ளை நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வரணும், நல்லா சம்பாதிக்கணும், கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, தவறாக எதுவும் போகக்கூடாது, வாழ்க்கையில் உலகத்தில் சமுதாயத்தில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் என் பிள்ளை இருக்கணும், கடைசி காலத்தில் எனக்கு உதவியாகவும் இருக்கணும், அதுக்கு அடுத்து அது வேணால் யோசிச்சுக்குவாங்க.
இப்படித்தான் பிள்ளை குறித்து பிளான் போடுவாங்க. பெரும்பாலானவர்களுக்கு இப்படி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு பிள்ளையை குறித்து பார்க்கும்போதே அவர் இந்த உலகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும், அதில் தவறு இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் யோசிக்கிறார். ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது, வளர்ந்து அவன் மரித்து நரகத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது. அதை தான் ஆண்டவர் யோசிக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்று தான் ஆண்டவர் பாயிண்ட் வைக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை நம்ம தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ என்கிற விஷயம், நீங்கள் ஏதோ இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையாக எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், நல்ல நிலைமையில் வரணும், நல்லா உயரணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணணும், நல்லா இருக்கணும், நாளைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இந்த சின்ன வட்டத்தை போடாதீங்க. நீங்கள் கண்டிக்கிறதோ தண்டிக்கிறதோ திட்டுகிறதோ இந்த வட்டத்தில் இருக்கக்கூடாது, பெரிய வட்டத்தில் இருக்கணும். அதுதான் என் பிள்ளை பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது. இந்த ஃபோக்கஸில் நீங்கள் செய்யணும். என் பிள்ளை ஒருபோதும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாதாளத்தில் போயிடக்கூடாது. இந்த ஃபோக்கஸில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் முயற்சிக்கு பலன் கொடுப்பார். என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாதாளத்தில் போயிடக்கூடாது, அதை பரலோகத்தில் நான் கொண்டு சேர்க்கணும். இந்த நோக்கம் தான் சிறந்த நோக்கம். உலகத்தில் நல்ல பதவியில் உட்கார வச்சு நல்ல பெரிய ஆள், நான் யார் தெரியுமா, இவங்களுடைய அம்மா நான் தான், இவங்களுடைய அப்பா நான் தான் நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. என் பிள்ளை தான் இது இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற என் பிள்ளை இது, அப்படி பெருமை பாராட்டிக்கிறதற்காக அல்ல. என் பிள்ளையை எப்படி ஆகிலும் பரலோகத்தில் சேர்க்கணும், அதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். நமக்கு பேருண்டாக நம்ம பிள்ளை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் முயற்சிக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் சுயநல முயற்சி இருக்குல்ல. அதனால் சுயநலம் வைத்து பிற்காலத்தில் உங்கள் பிள்ளை வச்சு நீங்கள் பெருமை தேடிக்கொள்ளுகிறதற்கான அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. என் பிள்ளை பரலோகத்துக்கு வரணுன்ற ஒரு சுத்தமான இருதயத்தோடு நீங்கள் பிரயாசப்படுங்க. நிச்சயம் ஆண்டவர் அதற்கு பலன் உண்டாக பண்ணுவார். இதான் உங்களுக்கு நான் மைண்ட் செட் சொல்லித்தரேன். பிள்ளையை வளர்க்கும் போது, கண்டிக்கும் போது, அல்லது பிள்ளைக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுக்கும் போது உங்கள் மைண்ட் செட் அது நித்தியத்திற்குள் பரலோகத்திற்குள் உங்கள் பிள்ளையை நடத்தக்கூடியதாக இருக்கணுமே தவிர வேறு உள்நோக்கம் சுயநலமானதாக இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரி, இப்போது இந்த இடத்துல தவறாக வளர்ந்தவ பிள்ளைகளை காட்டணும் பார்த்தோம். இப்போ இன்னொரு தவறான முன் உதாரணத்தை நான் உங்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தவறான முன் உதாரணம் தவறான விதத்தில் பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளைகளை பிரச்சனைக்குள்ளாக்கின ஒரு சம்பவம். இதை தப்பு செஞ்சது வேறு யாரும் இல்லை, யாக்கோபு தான். யாக்கோபு ஒரு பெரிய தப்பு பண்ணுவார். வாசிக்கிற பாருங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் பாருங்கள். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்புக்கு 10 சகோதரர்கள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் அவருடைய தகப்பனாக யாக்கோபின் மறுமனையாட்டிகளான பில்கால் சில்பால் அவர்களுக்கு பிறந்தவர்கள். இந்த 10 பேருமே பலவிதங்களிலே தகப்பனை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க வளர்த்துட்டு இருந்த தகப்பனுடைய ஆடை தகப்பனுக்கு தெரியாமல் விற்று இவங்க எதாவது பண்ணாங்களோ தெரில, என்னமோ நடந்திருக்குது.
இதையெல்லாம் இந்த யோசேப்பு பார்த்து தன் தகப்பனுக்கு, அப்பா இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறானுங்க, ஏமாத்துறானுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். சொல்லும் பொழுது இந்த யோசேப்பின் மேலே யாக்கோபுக்கு கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி ஆயிருக்கும். ரெண்டாவது, தன்னுடைய முதிர் வயதில் அவன் பிறந்ததுனால அவனை செல்ல பிள்ளையாகவும் பார்க்குறான். இவனுக்கு முன்னால் 10 பிள்ளைகள், இவன் 11வது. அதனாலே அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கிடைக்குது. அதாவது அவனை ஒரு செல்ல பிள்ளையாக பார்க்குறான். அவன் மேலே அப்படி ஒரு கரிசனை அவனுக்கு இருக்குது, ஸ்பெஷலாக கவனிக்கலாம். இதெல்லாம் மனதளவில் இருக்கிற காரியம். மனதளவிலே அவனை ரொம்ப நேசிக்கிறது, மற்ற 10 பிள்ளைகளை விட இவன் உண்மையாக இருக்கிறது நினைக்கிறது, அவனுடைய சகோதரர்கள் செய்கிற தவறுகளை சொல்லி அந்த காரியத்தை எல்லாம் இவனுக்கு தெரியப்படுத்துறது, இவன் உண்மையாக இருக்கிறது, இப்படி பல நல்ல காரியம் இருக்குது. அதனாலே இந்த யாக்கோபுக்கு இந்த யோசேப்பை பிடித்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரமல்ல, அவனுடைய முதிர் வயதிலே இவன் பிறந்ததுனாலே இன்னும் கொஞ்சம் பிரியம் அவனுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் மனசளவில் இருக்கிற விஷயம். மனசளவில் என்னுடைய வயசான காலத்தில் பிறந்தான்னு சொல்லி அவன் மேலே ஆசை இருக்கலாம். மனசளவில் இவன் இவ்வளோ உண்மையாக இருக்கிறான்னு அவன் மேலே பிரியமாக இருக்கலாம். சகோதரர்கள் செய்கிற தவறுகளை உடனே வந்து நியூஸ் கொடுக்குறானேன்னு சொல்லி அதன் மேலே பிரியமாக இருக்கலாம். அது மனசளவில். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிப்படையாக ஒரு தப்பு பண்ணிவிடுவார் யாக்கோபு. என்ன பண்ணுறாரு, மற்ற எல்லாருக்கும் சாதாரணமாக ட்ரெஸ்ஸு, ஆனால் இவனுக்கு மட்டும் பல வருணமான அங்கேயே செஞ்சு கொடுத்தானா. கலராக டிசைனாக பண்ணி பல கலர்ஸில் போட்டு ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரெஸ் ரெடி பண்ணி யோசேப்புக்கு மட்டும் அப்படி கொடுத்துருக்கிறார் யாக்கோபு. ஏன்னா இவனை ரொம்ப பிடிக்குது, அதனால இப்படி செஞ்சுட்டான். இது தப்பு. இப்படி செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். 4ஆம் வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இல்லையா? இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கேயே செய்தானாம். அவனை ரொம்ப நேசித்ததுனால தான் பல வருடம் அங்கேயே செஞ்சு கொடுத்தான். இவன் தன் தகப்பன் இவங்களை எல்லாரை விட இவன் மேல் அதிகமாக அன்பாக இருந்து அவனுக்கு பல வருடம் அங்கேயே கொடுத்ததினால் இதை பார்த்து மற்ற 10 பேருக்கும் இவன் மேல் எரிச்சல் வந்துருச்சு. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது தான் அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைச்சாங்க. இப்போ இந்த 10 சகோதரருடைய பகைமை இது யோசேப்புக்கு ஏன் வந்துச்சு? வேற ஒன்றும் இல்லை, தகப்பன் இவனை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணார். அதுதான் பிரச்சனை. பார்ஷியாலிட்டி. ஒருத்தனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி அவனுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரெஸ் கொடுத்து பல வருடமான அங்கேயே கொடுத்து மற்றவங்கள எல்லாத்தையும் சாதாரணமாக விட்டுட்ட உடனே இவன் நம்மளை எல்லாரோட முக்கியமானவனா, இவனுக்கு மட்டும் பல வருடமான அங்கி, நம்ம எல்லாம் சாதாரணம் போட்டுருக்கிறோம் என்று சொல்லி இந்த யாக்கோபு காண்பித்த அந்த பார்ஷியாலிட்டி, அவன் காண்பித்த அந்த வித்தியாசம்தான் 10 பேருடைய கோபத்துக்கும் காரணம்னு பைபிளில் போட்டிருக்கு. அவனுடைய 10 சகோதரர்களும் அவனை பகைத்ததற்கான ரீசன் எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வரல, இந்த யாக்கோபு செய்த இந்த காரியம்தான். அப்போ இந்த இடத்துல இதே போல தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களிலே பிள்ளைகளுக்குள் பகைமை, பிரச்சனை, போராட்டங்கள் வருகிறதற்கு பெற்றோர் காரணமாய் அமைந்து விடுகிறார்கள். பிள்ளைகளுக்குள் பகைமை வருது, ஒருத்தர் நேசிக்காதபடி ஒருத்தர் வெறுக்கிற ஒரு சூழ்நிலை பிள்ளைகளுக்குள் உருவாகிறதற்கு பல இடங்களிலே பெற்றோர் காரணமாயிடுறாங்க. எப்படின்னா, ஒன்று ஸ்பெஷலாக கவனிக்கிறது, இன்னொன்று ஆர்டினரியாக பார்க்கறது. ஒரு பிள்ளைக்கு எல்லாமே செய்கிறது, இன்னொன்று கண்டுக்காமல் விட்டுறது. ஒரு பிள்ளைக்கு எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் ஸ்பெஷலாக பார்த்துட்டு இன்னொரு பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லை என்ன பண்ணிச்சு ஒன்றும் கேட்கறது கிடையாது. இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்குறது ரொம்ப பெரிய தவறு. பிள்ளைகளுக்குள் ஒரு பெற்றோர் பார்ஷியாலிட்டி காமிச்சாங்கன்னா அது இவங்களோட முடியாது, நாளைக்கு அந்த பிள்ளைகள் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற ஒரு மனதை பெற்றோரை கெடுத்துட்றாங்க. அதனாலே நடக்க வேண்டிய வழியில் நடத்து,
இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நடக்கக்கூடாத வழியில் நடத்தாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும். யாக்கோபு செய்த இந்த தவறு யோசேப்பின் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் அவனை பகைக்கிறதை வேதம் தெளிவாக சொல்லுது. இப்படிப்பட்டதான இந்த நிலைமையில தான் இந்த யோசேப்புக்கு பல இன்னல்கள் வந்து, ஆனால் கடைசியில் அந்த தீமைகளை எல்லாத்தையும் தேவன் நன்மையாய் மாற்றுவார். அதை யோசேப்பு கடைசியில் சொல்லுவார். ஆதியாகமம் 50:20 சொல்லுவார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார்னு சொல்லிடுவார். அப்போ கர்த்தர் அப்படி செய்கிறார். சரி, இப்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலான சத்தியமாக இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் வளருவதற்கு நாம் வழி நடத்தப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சின்ன வயசில் நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது கடைசி வரைக்கும் நிற்கும். அதில் குறிப்பாக நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு பல பருவங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து கேட்டிங்கன்னா கதை கேட்குற பருவம்னு ஒன்று இருக்குது. இல்லை, கதை கேட்குற பருவம் 3 வயசுக்கு பிறகு 4 வயசு 5 வயசு அந்த மாதிரி ஏஜில் வரும்போது கதை கேட்பாங்க. இந்த பிள்ளைகள் வந்து கதை கேட்பாங்க 3 வயசுக்கு பிறகு 4, 3, 4, 5 அந்த ஏஜுக்குள்ளே. அப்போ அந்த கதை கேட்குற ஏஜில் சரியான கதைகளையும் நல்ல கதைகளையும் சொல்லி வேத வசனத்தில் இருக்கிற நல்ல சம்பவங்கள், நல்ல முன்னுதாரணங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா முதிர் வயது வரையிலும் அவங்களோட வாழ்க்கையோடு அது பேசும், கண்டிப்பாக பேசும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கதை சொல்லுனா மோசமான கதை சொல்லி கொடுத்துட்றோம். காக்கா வடையை திருடிட்டு போச்சு, நரி ஏமாற்றிட்டு போயிடுச்சுன்னு. திருடுறதையும் ஏமாத்துறது இதுமே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் இல்லையா? இந்த மாதிரி சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம். நாங்களும் சின்னதாக இருக்கும்போது அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. காக்கா வடையை திருடிட்டு போச்சு, நரி வந்து குள்ள நரி வந்து அதை ஏமாற்றி பிடிங்கிடுச்சு. திருடுறதும் ஏமாத்துறது தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை அதையும் தாண்டி கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். இது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லையா? நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நம்ம சொல்லிக் கொடுக்கறது வேத வசனங்களாக இருக்கணும், வேத சம்பவங்களாக இருக்கணும். நல்ல கேரக்டர் சொல்லிக் கொடுங்க பைபிள்லேருந்து. புரியுது? நல்ல கேரக்டர் அது வந்து பதியும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது அந்த கதை கேட்குற பருவம் தான் சொல்ல முடியும். ஒரு நாள் என் தாய் எனக்கு வந்து நட்சத்திரம் சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்துவாகி அந்த குழந்தை பிறந்த இடத்த போது அந்த குழந்தைக்கு நேராய் அந்த நட்சத்திரம் வழி நடத்தியது போதுன்னு ஒரு நாள் எப்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு பசுமையாக இப்போ ஞாபகம் இருக்குது. ஒரே ஒரு தடவை பைபிளில் சொல்லி கொடுத்தது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சம்பவம் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது சொல்லி கொடுத்தது. அப்போது நல்லதை சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா நம்ம மனசில் ஞாபகம் இருக்கும். சொல்லிக் கொடுக்கணும். நல்ல விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பழகிற இதை நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். எங்கே பழகிறாங்க, என்ன போகிறாங்க. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணும், உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துல உற்சாகப்படுத்தணும், எல்லாமே செய்யணும். இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதே நேரத்தில் அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்றத காரியங்களும் நமக்கு தெரியணும். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். இஷ்டம் போல் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிற தப்பு அதுதான். கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்றவாங்க ஒரே வார்த்தை. இந்த பிள்ளை இப்படி இருக்குது, அதுக்கெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாருங்க இருக்கு. இது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க. என் பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார். அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் பார்த்துக்கிறார், சரி, நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பைபிள் இருக்குதே, அதை யார் பார்க்கறது? அதை நீங்கள் தானே பார்க்கணும். அப்போது இதெல்லாம் இருக்குது, நம்மளுடைய கடமை, நம்முடைய பொறுப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில காரியம். இந்த யாக்கோபு மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. பிள்ளைகளுக்குள் பிரிவினை உண்டாக்கிடக்கூடாது. என்ன பார்ஷியாலிட்டி பார்க்குறது, ஒரு பிள்ளையை ரொம்ப தூக்கி தூக்கி பேசுறது, இன்னொரு பிள்ளையை மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறது, ஒரு பிள்ளையை ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறது, இன்னொரு பிள்ளையை
அப்படியே ஒரு மாதிரி ரெண்டாம் தரமாக கவனிக்கிறது, இதெல்லாம் பிள்ளைங்க உள்ளத்தை ரொம்ப காயப்படுத்தும். நிஜமாக சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். பிள்ளைங்க உள்ளத்தை ரொம்ப பயங்கரமாக காயப்படுத்தும். நீங்கள் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக தெரியும், அப்படி செஞ்சீங்கன்னா சொல்கிறேன், உங்களுக்கு அது சிம்பிளாக தெரியும், ஆனால் பிள்ளைங்க உள்ளத்தில் ஆழமான காயத்தை அது ஏற்படுத்தும். அது வெளியில் தெரியாது. அது அவங்கள அறியாமலேயே பிள்ளைகளுக்குள் ஒருத்தரை இன்னொருத்தரை விரோதிகளாக கிளப்பி விட்டணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கடைசி வரைக்கும், அந்த சின்ன வயசில் விழுகிறது கடைசி வரைக்கும் விரோதியாக பார்க்குற மாதிரி ஆக்கிடும் சில நேரத்தில். அது போகாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சார், கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 17, 18, 19 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ ஆண்டவருக்கு ஆபிரகாம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி செய்வான் அப்படின்னு நான் அறிந்திருக்கிறேன். என்ன செய்வான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுத்து அவைகளின்படி நடங்க என்று சொல்லி அவர்களை நடத்துவான் அப்படின்னு ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தருடைய நீதிகளை எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துவான் இந்த ஆபிரகாம்னு கர்த்தருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு இந்த ஆபிரகாம் மேலே இந்த நம்பிக்கை போல நம்ம மேலே இருக்கணும். இவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் ஆண்டவர் நிச்சயம் கர்த்தருடைய வழிகளிலே நடத்துவார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் வருத்தத்தோடு இந்த செய்தி கேட்காதீங்க. கர்த்தரிடத்தில் இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, நான் உமக்கு ஏற்ற வழியில் நடப்பேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். ஆண்டவர் கொடுத்து அந்த குழந்தையை தெய்வ பக்திக்கு ஏதுவாக நீங்கள் வளர்க்குறதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். சரியா? இதை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை உணர்த்ததுனால இதை சொல்கிறேன். தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட பிரதிஷ்டை பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். பிள்ளைகளை நாம் வளர்க்கணும். அதே போல் பிள்ளைகளை நீங்கள் போதித்து வளர்க்குறது ஒரு மெயினான முக்கியமான ஒரு கடமை, அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கான என்னென்ன ஏது கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா சர்ச்சில் சண்டே ஸ்கூலாக அதில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஈடுபடுத்தணும். அதே போல் வளருகிற பருவம், டீனேஜ் பருவம், அதுக்கான நல்ல டீனேஜ் கேம்ப்ஸ், ஏதாவது நல்ல ஆவிக்குரிய சரியான கேம்பாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அனுப்பி அந்த பிள்ளைகளை நல்ல போதனைகளை நடத்துவதற்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாசலை திறந்து கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யணும். சர்ச்சில் சண்டே ஸ்கூல் ஃப்ரீயாக தான் நடக்குது. அதே போல் எத்தனையோ கேம்ப்ஸ் நடக்கும். அதில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகளை அந்த வயசுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவதற்கும் அவர்கள் ஆண்டவருக்குள் வளருவதற்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய அர்ப்பணிப்பதற்கும் அது கூட அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் அது மாதிரி இடங்களில் நீங்கள் அனுப்பி பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும். அது நிச்சயம் பெரிய ஆசீர்வாதத்தை, மாற்றத்தையும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கொண்டு வரும். பிரயாசப்படுங்க, கிடைக்கிற வாய்ப்புகளை யூஸ் பண்ணுங்க. இலவசமாய் சொல்லி கொடுக்கறத அசட்டை பண்ணிடாதீங்க. இலவசமாக சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க, இலவசமாக இது நடக்குது, அசட்டை பண்ணாதீங்க. இது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதற்கு தகும் அவ்வளோ வேல்யூபிளான விஷயம். அதை இலவசமாய் சபைகள் செய்கிறது. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி பயனடைய செய்யுங்க. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முகமதியர்கள் வளரும் பொழுது எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க சின்ன வயசுலேயே குரானை சொல்லி கொடுக்குறாங்க. சும்மா கிடையாது. இங்கே நம்ம சண்டே ஸ்கூல் மாதிரி அங்கே
ஃப்ரீயாக ஏதோ மசூதியில் சொல்லி கொடுக்குறாங்க அனுப்புகிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. பணம் கொடுத்து டியூஷன் மாதிரி வச்சு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களை அமர்த்தி பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்களை அமர்த்தி பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறாங்க. எவ்வளோ விஷயம்! இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாடம் படிக்கிறதுக்கு எத்தனை ஆயிரங்களை செலவு பண்ணி டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க இல்லையா? சின்ன வயசுலேருந்தே டியூஷன் போட்டு எவ்வளவு செலவு பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்த்தா அது செலவு பண்ணி படிக்க வைக்கணும், அது ஓகே. அது இல்லாமல் இன்னும் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் வச்சு எவ்வளோ பணம் செலவு பண்ணி பணம் கொடுத்து கற்றுக் கொடுக்க வைக்கிறோம். பைபிளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்றைக்காவது டியூஷன் வச்சுருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார்கிட்டையாவது பணம் கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு பைபிள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இனிஷியேட் எடுத்துருக்கிறீங்களா? அந்த நாள் வரணும், புரியுதா? பணம் செலவழித்தாலும் என் பிள்ளை பைபிளில் தரவை வரணும். பாட புத்தகத்தை படிக்கிறதற்கு பணம் செலவு செய்து சொல்லிக் கொடுக்க நினைக்கிற நாம் பைபிள் படிக்கிறதற்கு பணம் கொடுத்து சொல்லிக் கொடுக்கறதுல தவறு எதுவும் கிடையாது. பாடம் என்ன பாடமும் உலகத்துக்குரியது, ஆனால் வேதம் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா வேதமே பிள்ளையை பரலோகத்துக்குள் நடத்துவதற்கு ஏதுவாகத்தான் பிரயாசத்தோடு வளர்க்கணும்னு சொல்லிக் கொடுக்குது. அந்த பிரயாசத்தை எடுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார், உங்கள் பிள்ளைகளின் மேலும் பிரியமாக இருப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலையும் மகிமையாய் கனப்படுத்தி உயர்த்தி முடிவிலே மகிமையின் ராஜ்யத்திலும் கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்கிற மிக முக்கியமான இந்த கேள்விக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலிருந்து சில அடிப்படை காரியங்களை நாங்கள் ஆராய எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இவைகளின் மூலமாக அநேக பிள்ளைகள் தேவ பக்தியில் வளர்க்கப்படுவார்களாக. உம்மை அறியாத குடும்பங்களில் இருக்கிறவர்களும் கூட இந்த வார்த்தைகளின் மூலமாய் பலனடைந்து தங்கள் பிள்ளைகளை உமக்கேற்ற விதத்தில் வளர்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் பிள்ளைகள் வளரும் பொழுது உமக்கு ஏற்ற விதத்தில் வளர்ந்து முடிவிலே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்கிறவர்களாய் கர்த்தர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க. உமது நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.